தி மோஸ்ட் ஃபேவரட் ஹிந்தி டப்ட் தமிழ் சீரியல் பார்க்கலாமா? இதுவும் 90s கிட்டோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் என்டர்டைன்மெண்ட்னே சொல்லலாங்க. என்னோட டாப் மோஸ்ட் ஃபேவரட் இரு மலர்கள். உங்க எல்லாருக்கும் எவ்வளவு பிடிக்கும்னு கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த சீரியல்ல இவங்க நேம் பிரக்யா அபி யாருமே மறந்திருக்க மாட்டோம். அண்ட் அதே மாதிரி பிரக்யாவோட சிஸ்டர் அவங்க தான் இப்ப ரொம்ப ஃபேமஸான ஆக்ட்ரஸ் மிருணால் தாக்கூர். அப்ப தெரியல, ஆனா இப்ப தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் யாருக்கெல்லாம் இந்த ஆன்ட்டியை ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்க. பிரக்யாவோட அம்மா ரொம்ப சப்பியான ஸ்வீட் கேரக்டர், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு எந்த அளவுக்கு இரு மலர்கள் பிடிக்கும்ன்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் ஃபேவரட் சீரியல் உள்ளம் கொள்ளை போகுதுடா. இந்த சீரியலை யாருமே மறந்திருக்கவே முடியாது. இந்த ஹீரோ ஹீரோயினை தாண்டி இவங்களுக்கு ஒரு குட்டி பாப்பா இருப்பாங்க. அவங்க பேர் மீனுக்குட்டி. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. நல்ல உருளைக்கிழங்கு மாதிரி பொலு பொலுன்னு இருப்பாங்க. அவங்களுக்காகவே இந்த சீரியலை எவ்வளோ டைம் வேணாலும் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த சீரியல் ஞாபகம் இருக்கா சொல்லுங்க. ஆக்சுவலி இந்த சீரியலோட டைட்டில் ட்ராக் கூட ரொம்ப ஃபேமஸ் தான். நீங்களும் கேட்டுட்டு வாங்க. அடுத்ததா என் கணவன் என் தோழன். அப்போல்லாம் இந்த மாதிரி சீரியல்லாம் பார்க்கும்போது போரே அடிக்காது. இப்பதான் புரியுது ஏன் போர் அடிக்காம இவ்வளோ சூப்பரா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. இந்த கதை எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குங்க. ஹீரோ ஒரு ஸ்வீட் ஸ்டால் வச்சிருப்பாரு. ஹீரோயின் ஐஏஎஸ் ஆகணும்னு ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. எப்படி மாமியார் எல்லாம் கன்வின்ஸ் பண்ணி ஐஏஎஸ் ஆகுறாங்க அப்படின்றதான் கதை. ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஸ்டோரியில. இப்பெல்லாம் அந்த மாதிரி சீரியல்ஸ் பார்க்கவே முடியல. ஆனா அப்பெல்லாம் ரொம்ப அழகா எடுத்திருக்காங்க. இதெல்லாம் தான் நம்ம பார்த்து வளர்ந்துருக்கோம். அதனால தான் 90s கிட்ஸ் எல்லாம் ரொம்ப அப்பாவியா இருக்கும்னு நினைக்கிறேன். இதுல இவங்க பேரு கூட சந்தியா சூர்யான்னு சூப்பரா இருக்கும். ஓகே, அடுத்த சீரியல் நெஞ்சம் பேசுதே. இது எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. ஆனா இதோட டைட்டில் சாங் இப்ப வரைக்கும் ரொம்ப ஃபேமஸ் தான். கேட்டுட்டு வாங்க. பேசாமல் ரெண்டு நெஞ்சம் பேசுதே, கண் பார்வை மெல்ல தூண்டில் வீசுதே. இதை தாண்டி இன்னும் ரொம்ப ஃபேமஸ் சீரியல்ஸான சிந்து பைரவி, மூன்று முடிச்சு, உறவுகள் தொடர்கதை, மதுபாலா அப்படின்னு சொல்லிக்கிட்டே போலாங்க. இது எல்லாமே 90s கிட்ஸோட பியோர் என்டர்டைன்மெண்ட். உங்களுக்கும் இந்த சீரியல்ஸ் எல்லாம் பிடிக்கும், நீங்களும் சின்ன வயசுல இதெல்லாம் பார்ப்பீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே மக்களே, இது அனுவோடு பேசலாம். ஸ்டே டியூன் வித் ஹலோ அனு.